தாவீதினுடைய குமாரர்களில் இவனும் ஒருவன். ஆனால் தாவீதுக்கு ஒரு மனைவி அல்ல, அநேக மனைவிகள். ஆதலால் குமாரர்களும் அநேகர், குமாரத்திகளும் அநேகர். ஆனால் எல்லாருமே சகோதர சகோதரிகளின் வழக்கத்தில் தான் இருந்தவர்கள். ஏனென்றால் ஒரே அப்பா. என்ன எப்படி பார்க்கிறீர்கள்? அம்னோனுக்கு தாவீதினுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. ஐயோ, சாதாரண தந்திரவாதி இல்லையா, மகா. சொல்லுங்க, மகா. தூங்கிடாதீங்க அப்படி. மகா தந்திரவாதி ஐயா. நான் பார்க்கிறேன், சர்ப்பம் கூட பரவாயில்லை. ஆதியாகமம் 3 அது தந்திரம் உள்ளதா இருந்தது. ஆனா ஒரு மனுஷனுடைய கம்பெனியில சேர்ந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்க, மனுஷங்களை 7 மடங்கா ஆக்கி விடுகிறது. சாத்தான் செய்யாததே சாத்தானுடைய தூதன் செய்வான். சாத்தானுடைய சார்பில் ஒரு அம்மா வீட்டில் இருந்தா போதும். சாத்தானுடைய பிரதிநிதியா ஒரு ஆள் வீட்டில் இருந்தா போதும், வீடு அப்படியே ஆட்டம் கண்டுவிடும். கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷி, ஒரு வாலிப பிள்ளை, சிறு பிள்ளையா இருந்தாலும் திறப்பை அடைக்க, அந்த வீட்டில சீரை கொண்டு வர கர்த்தர் பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறான்னு சொல்லும்போது கரங்களை தட்டி நீங்க அந்த ஒரு பிள்ளைனா விடுவித்துக் கொள்ளுங்க. God can do mighty things through your life. எந்த விசுவாசுக்கும் அதுக்கு மேல வழி கிடையாது. அம்னோனே ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருந்தவன். ஒரு பிரச்சனையிலே இருக்கிறான்னா நம்ம நினைப்போம் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கலாம், வீட்டுல கஷ்டம், வியாதி வந்திருக்கலாம், யாரோ பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள், யாரோ சாபம் உரைத்ததினால் டிப்ரெஷன்ல இருக்கிறாரு, சொத்து பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வியாபாரம் சரியா நடக்கல, அதனால அம்னோனுக்கு ஆலோசனை தேவைன்னா ஒத்துக்கொள்ளலாம். இவனுக்கு சகோதரி முறைமையில் இருந்த ஒரு ஆள் மேலேயே மோகம் வந்து விட்டது. கூட இருக்கிற ஃப்ரெண்ட் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் பாருங்க. நான் சொல்லுவேன், உன் நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்லி விடுவேன் என்று பழமொழி உண்டானது. உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களை காட்டுறாங்க பாருங்க. இன்னைக்கு எல்லாம் அல்லேலூயா ஆமென் வராதுன்னு எனக்கு நன்றாய் தெரியும். அதற்காகவும் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். சிலருடைய முகங்கள் எல்லாம் ஆறுதலையும் உற்சாகத்தையும் தருகிறது என்றா பிரசங்கிக்கிறோம். ஊழியத்தை விட்டு ஓடலான்னு தோணும். ஆனாலும் உற்சாகம் யார் தருகிறா? ஆண்டவரே தருகிறார். ஏனென்றால் இது அவருக்கு நாம் செய்கிற ஊழியமானதால் அவர் அவருடைய ஊழியர்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்களும் அப்படித்தான் தேவனுடைய ஊழியர்கள். யாருக்கு யார் ஃப்ரெண்டு? அம்னோன் பிரச்சனையில இருந்தா நீ வெளியில வர்றதுக்கு ஒரு அறவிடணும், அது ஃப்ரெண்டு. இவர் மகா தந்திரவாதி, அதனால்தான் அவருக்கு ஃப்ரெண்டு. இது எப்படி? அம்னோனுக்கு சரியான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருந்தா செத்துருக்க மாட்டான் காலத்துக்கு முன்னாடி. அது அடுத்த ஸ்டோரி. வெற்றி செய்த ஒரு ஆள் வீட்டிலேயே. தாவீதுக்கு வரக்கூடாத யுத்தங்கள் வீட்டுல கிளம்பினது. பிகாஸ் his realm got changed. ஒழுங்கா வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கையில வயலேஷன்ஸ் தெரியாம வந்ததா? தெரிந்தே. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் மணி 1000 பேசினாலும் அப்படித்தான் உட்கார்ந்து இருப்பேன். உட்காருங்க. யாருக்கு லாஸ், யாருக்கு தான் கெயின் யோசிக்கணும். வியாபாரம் செஞ்சாலும் லாஸும் கெயின் ப்ராஃபிட் எல்லாவற்றையும் கணக்கு பண்ணாம ஒன்னும் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஏசு சொன்னா பின்பற்ற நினைக்கிறாயா? பயந்தே போயிட்டு ஆரம்ப நாட்கள்ல என்ன இப்படிலாம் பேசுறாரு. சும்மா நயம் காட்டி நான் உனக்கு இதை தருவேன் அதை தருவேன் உயரமாக வைப்பேன்னு சொல்லி கூப்பிடாம என்ன பின்பற்ற வேண்டும் என்றால் உட்கார்ந்து கணக்கு போடுன்றாரு. பாருங்க, எல்லாம் எந்த இடத்துலயும் கணக்கு போடு. கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க முடியுமா? கணக்கு போடு. ஞானஸ்தானம் எடுத்தா கரெக்டா ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் திருமணம் பண்ண முடியுமா? கணக்கு போடு. இல்லைன்னா ஞானஸ்தானம் எடுக்காதே. பாருங்க, எனக்கு ஆமீன் வராது. கணக்கு போடாம ஞானஸ்தானம் எடுத்தீங்க.
ஐயோ இயேசுவை பின்பற்றணும்னா கட்டளையை பின்பற்றினேன். ஆனா திருமணம் நடக்க ரொம்ப நாள் ஆகிற மாதிரி தெரியுது. நல்ல வரன் அமையல. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பெண்ணுக்கெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கல. இயேசு வேணுமா மாப்பிள்ளை வேணுமா? ஆமீன் வராது. அதான் சபை பாருங்க என்ன சவாலா இருக்கு பாருங்க. கட்சு வேணையா அதை கொடுக்கிற கிருபையை நம்பி நானும் தைரியமா சொல்லுகிறேன். கிருபையை நம்புகிற ஆட்கள் தைரியமா இருக்கிறார்கள். ஏன் மகாதந்திரவாதி அவன் சாதாரண பேர் இல்ல. அவனுக்கு பேர் யோனதாப் இல்ல, மகாதந்திரவாதி. ரெல்ம்ல வைக்கிற பெயரெல்லாம் ஆண்டவர் தான் வைக்க முடியும் கரெக்டா. ஜோனு என்னப்பா இங்கிலீஷ்ல வந்து சொல்லுப்பா, நீங்களா அழகா பேசுவீங்க. அப்பா பேருப்பா ஜோனதாப். ஜோனதாப் அப்படிதான் கூப்பிடுவாங்க நம்ம ஆட்கள். ஜோன் வாங்க. அம்னோன் அவர் அப்படிதான் கூட்டிட்டு இருந்தார். ஹாய் ஆம், ஹாய் ஜோ. என்னையா ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு? இங்கேயும் அப்படிதான் இருக்கீங்க. இங்க வந்தா இங்க ஏத்த மாதிரி முகம் உங்களுக்கு, ட்ரெஸ் உங்களுக்கு, பார்வை உங்களுக்கு. என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு அடக்கம். இங்க இருந்து அங்க போகும்போதே ஆவி வருது பாருங்க. ஒரு ஆவி அந்த அளவுக்கு உங்களுடைய தோற்றம், பேச்சு, நடை, இணைப்பு, சம்பாஷணை எல்லாம் மாறுகிறதே என்றால் அது எப்படி மாற முடியும்? சோ ஏற்கனவே அந்த ரெல்முக்கு இன்சார்ஜா இருக்கிற ஒரு ஆளு வாசல்ல தான் நிக்கிறான். நீங்க பயந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இங்க என்னதான் உட்கார்ந்து 2 மணி நேரம் கேட்டாலும் வெளியே வந்துதானே ஆகணும். வெளியே வா அப்படின்னு நிக்கிறான். இவங்களும் நல்ல எல்லா ஆண்டவரை பார்த்தோம், தொழுதோம், வசனத்தை கேட்டோம், ஸ்தோத்திரம் அப்படின்னு போவாங்க. ஆனா வாழ்க்கைக்குள்ள வசனம் உட்காராது. ஏனென்றால் இந்த வாழ்க்கைக்குள்ள வசனம் உட்கார வேண்டிய இடத்துல வேறொன்று உட்கார்ந்து இருக்கிறது. சுய மாம்சம் பிசாசுக்குரிய சில விஷயங்கள் இருக்கிற இடத்துல வார்த்தை உட்காராது. அதான் கவனத்தை கொடுக்கிறது போல கொடுக்கிறீர்கள், உங்களால முடியல. கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறபடியினால் தான் இந்த சத்தியம் உங்களுக்கு நேராய் எனக்கு நேராய் கொடுக்கப்படுகிறது. மகா தந்திரவாதியான ஒரு மனுஷன் என்ன ஸ்டைலான பேர் இருந்தா என்னமா உங்களுக்கு? எவ்வளவு ஸ்டைலான தோற்றம் உங்களுக்கு இருந்தா என்னையா? உள்ள எப்படி இருக்கு அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு பிளைன் லைஃப் இல்லையேப்பா. ஒரு உள்ளபடியே பேசி பழக தெரியலையேப்பா உனக்கு. உள்ளத்துல உள்ளத சொல்ல தெரியலையேம்மா உனக்கு. இதுல என்ன ஸ்டைல் வேண்டி இருக்கு? சிமியாவின் குமாரன், சேமியா இல்ல சிமியா. என்ன ஃபேமிலியில கனெக்ஷன்ஸ் பாருங்க. ஓ தாவீதுக்கு தமையன். தமையன் என்றால் சகோதரன். தாவீதுக்கு சகோதரன், தாவீதுடைய குமாரர்களில் ஒருவனுக்கு சிநேகிதன். எப்படி போகுது பாருங்க குடும்பம். எனக்கு இவங்க சப்ஜெக்ட் எங்கதான்? நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சமூகத்திலே சந்நிதியிலே வாழ கற்றுக்கொண்டு சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைக்கு சர்ப்பத்தோட என்ன சிநேகிதம்? இன்னைக்கு சர்ப்பம்னா பயப்படுவீங்க. ஆனா அன்றைக்கு சர்ப்பத்தை பார்த்து இந்த மக பயமே இல்லை. சில லேடிஸ்க்கு இருக்கிற கட்ஸ் ரொம்ப பெரிய கட்ஸ். ரொம்ப தைரியமா செய்வாங்க எல்லாவற்றையும். அதனால்தான் பிரச்சனையே. எப்படி செய்வாங்கன்னா இவங்களே எல்லாம் செய்வாங்க. யாரையும் கேட்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு தலையெல்லாம் ஆட்டிடாதீங்க. யாரையும் கேட்க மாட்டாங்க. அதாவது கன்சல்டேஷனே கிடையாது. டாக்டர்கிட்ட போனாலும் இவங்க தான் டாக்டரா பேசுவாங்க. டாக்டர் நீங்க எதை கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் கொடுக்கறீங்க. நீங்க கொடுக்கறதெல்லாம் ஒரே வைத்தியமா தான் இருக்கு, வித்தியாசமே இல்ல டாக்டர்னு சொல்ற ஒரு ஆள்கிட்ட டாக்டர் என்ன செய்யணும்? நீங்க ஒரே மாத்திரையை தான் டாக்டர் கொடுக்கறீங்க, ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை. டாக்டர் பார்த்தா பலவித மாத்திரைகள் எல்லாம் கொட்டினார் மேசையில். உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. நம்மளும் டாக்டர்கிட்ட தான் வரோம். வைத்தியத்தை அவர் தான் கொடுக்கணும். ஏன்னா வியாதியை அவர் தான் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? எனக்கு இந்த டேப்லெட்டை கொடுங்க. நீங்களே பிக்கப் பண்றீங்க. எங்க வசனத்தை அவரை பிக்கப் பண்ண வச்சா வேற லெவல்ல வரும்.
கேன்சருக்கு பேராசிட்டமால் கொடுக்க மாட்டார் அவர். பேர் அழகா இந்த பேய்க்கு பேரை பார்த்தீங்களா? கேன்சர் ரொம்ப ஸ்டைலா வச்சா அது நல்ல பேரா? இப்ப சொல்லுங்க. வினோதமா பேர் வைக்கிறது பிள்ளைகளுக்கு வாயில நுழையாதபடி வைக்கணுமா? அதான் வாழ்க்கை விளங்காதபடி போகுது. என்னங்க ஸ்டைல் லைஃப்ல எல்லாம் நாகரிகம். ஆண்டோட்டி நாகரிகத்தை கவனிங்க. அதுல எல்லாவற்றிலும் உண்மை, சத்தியம், திறந்த ஒரு வாழ்க்கை, உள்ளபடியே பேசுவது, பொய்யை வெறுப்பது, கலக்கமற்ற ஒரு வாழ்க்கை, கலங்கத்தை உண்டாக்க முடியாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி விடுவித்துக் கொண்டவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க போற இடத்துல கலக்கங்கள் மாற்றப்படும். பிசாசின் கிரியைகள் எந்த ரூபத்துல வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். யாரு? உலகத்தில் உள்ளவனிலும் உங்களில் இருக்கிற அந்த பெரியவர் பாகால் பெராசு சிதறடிக்கும்படி இந்த வருடம் புறப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Your realm will be changed for his glory, I'm telling you.